ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கார்த்திகை பொரி அண்ட் அனதர் ரெசிபி காரப்பொரி. ஸோ நாளைக்கு வந்து திருக்கார்த்திகை அப்படின்றதுனால இன்றைக்கி இந்த ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி இதை வந்து கருப்பட்டி பாகு வச்சு நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கார்த்திகை பொரி லைக் ஸ்வீட் பொரி பற்றி பார்க்கலாம். ஸோ ஒரு கட்டி கருப்பட்டி எடுத்து ஒரு 1/4 கப் ஆஃப் வாட்டர் அதில் வந்து நல்லா அதை பாயில் பண்ணி அது வந்து ஒரு 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைக் ஒரு கம்பி பதம் அது ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது கண்டுபிடிக்க முடியாதவங்க என்ன பண்ணலான்னா, அது நல்லா திக்காக ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அதை போட்டு பார்க்கலாம். லைக் இந்த மாதிரி ஒரு பால் லைக் அதை வந்து பிடிக்க வரணும். டிசால்வ் ஆச்சுன்னா அது பதம் சரியில்லைன்னு அர்த்தம். ஸோ இது ஒரு பால் மாதிரி வரணும். ஸோ இப்படி வந்ததுன்னா இந்த பதம் வந்து கரெக்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாகில் வந்து நம்ம ஏலக்காய் தூள் அண்ட் சுக்குத்தூளும் சேர்த்துருக்கோம். 1 pinch ஆஃப் சால்ட்டு. அப்புறம் இதை வந்து ஒரு வடிகட்டி வச்சுட்டு நம்மளோட பொரி லைக் கார்த்திகை பொரியில் அந்த பொரி டைப் ஆஃப் பொரியில் மிக்ஸ் பண்ணலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு மாப்பிள்ளை சம்பா பொரின்னு கிடச்சிது. ஸோ அதில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் பொட்டுக்கடலை அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அண்ட் தேங்காய் துருவல் அதுவும் சேர்த்துக்கலாம். அது பொட்டுக்கடலை வந்து ஒரு டிபெண்டிங் ஆன் யுவர் டேஸ்ட் லெவல் அது சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் ஒரு 1 to 2 tablespoons சேர்த்துக்கலாம். அண்ட் 1 to 2 teaspoons ஆஃப் கீ சேர்த்துட்டு ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணால் கார்த்திகை பொரி ரெடி. நெக்ஸ்ட் நம்ம காரப்பொரி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா பொரி அண்ட் பூண்டு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5-6 பல் பூண்டு நல்லா ஒரு உரலில் தட்டி எடுத்துக்கணும். அதை வந்து ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் கோகோனட் ஆயில் சேர்த்துட்டு அந்த பூண்டை ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 to 3 ஒரு 3 கையளவு பொட்டுக்கடலை அண்டு வேர்க்கடலை அதை சேர்த்துட்டு அண்ட் கருவேப்பிள்ளை அண்டு பெருங்காயத்தூள், சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட் எல்லாமே சேர்த்து அதை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த பொரியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் சாட் மசாலா அண்ட் கொஞ்சம் பிளாக் சால்ட்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆப்ஷனல். நீங்கள் எது தேவையோ அதை சேர்த்துக்கலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இட் ஆட்ஸ் டு த ஃப்ளேவர். ஸோ இது நல்லா சேர்த்துட்டு ஒரு 1 tablespoon ஆஃப் பட்டர் ஃபைனலாக சேர்த்துட்டு அது நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருந்துட்டு அது நல்லா க்ரன்ச்சி ஆகிற வரைக்கும் நம்ம இது பண்ணலாம். அண்ட் கொஞ்சம் டர்மரிக் பவுடர் கடைசி சேர்த்தோம்னாலும் அதுவும் வந்து அந்த பொரி கூட மிக்ஸ் ஆகிறப்ப இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்மளோட கருப்பட்டி பொரி அண்ட் காரப்பொரி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.